ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஈவினிங்க்கு அம்மா வீட்டில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் அது கூட முருங்கைக்காய் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். கூடவே புளி கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையானது எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. இது கூட சின்ன வெங்காயம் போட்டு ஃபஸ்ட் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பூண்டு நான் போட்டிருக்கேன். அது கூட சாப்பாட்டுக்கும் தனியாக உல வச்சுட்டேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தோடய நம்ம கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு அது கூட நம்ம தேங்காயும் புளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது கூட நம்ம தேவையான பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகா பொடி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம தக்காளியும் முருங்கைக்காய் சேர்த்து வதக்கணுன்னா சூப்பராக இருக்கும். இதை வேக விட்டாலே போதும். இதுக்கு சைடிஷ்ஷாக காலிஃப்ளவர் இருந்துச்சு. இதை தான் ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பார்த்தோன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை. அதனால் சும்மா சிக்கன் பொடி மட்டும் போட்டு ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக பொரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் மசாலா எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அப்படியே சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, புளிக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே காலிஃப்ளவர் பொரிச்சது வச்சு சாப்பிட்டாச்சு.